சார் பாப்பேன் என் புள்ளைய எப்படி சார் பாப்பேன் என் புள்ளைய எப்படி சார் பாப்பேன். வெளியே இருக்கு பாரு கொஞ்சம் ஏதோ ராடில் அடிக்கிறாங்கோ, அடிச்சிட்டாங்க. கிட்ட போய் பார்த்த பிறகு தான் அந்த ரத்தத்தை நாங்கள் பார்த்தோம். ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுறோம் பாரு அவனை அப்படின்னு சொல்லி போச்சாரு. பொன்னேரியில் கள்ளக்காதலனை கூலிப்படையை ஏவி கொலை செய்த பாசக்கார கள்ளக்காதலி கைது. வேறு சிலருடன் தொடர்பில் இருந்ததை கண்டித்ததால் கொலை என விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. கொலையை அரங்கேற்றிவிட்டு தப்பிய கள்ளக்காதலி புழலில் வாகன சோதனையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கூலிப்படையினர் 4 பேருக்கு போலீசார் வலைவீச்சு வருகின்றனர். மகனை தங்களிடம் இருந்து பிரித்து விட்டதாக தாய் கண்ணீருடன் கதறல். ஒரு பொண்ணு என் வாழ்க்கை அழிச்சிட்டால சார், என் வயிற்றுல நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல சார். நான் திட்ட கூட மாட்டேன் சார், யாரையும் நான் சாப்பிட. அக்கா தங்கச்சின்னு வந்து என் வீட்டாண்ட வந்து மண்ணை வாரி விட்டு உன் பிள்ளைய 1 மணி நேரத்தில் நான் வெட்டி கூறாக எடுத்துன்னு வந்து போட்டுருவேன்னு சொன்னாங்க சார். அவங்களுக்குள்ள என்ன பழக்கம்னு எனக்கு தெரியாது சார். நான் எக்ஸ்போர்ட்டுக்கு போய் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன். என் பிள்ளைய ஏமாற்றி வச்சுருந்தா இவ்வளோ நாள் வச்சுட்டு இப்போ அது மாரி சொல்லிட்டு போனா அவன் அப்படி செய்வான்னு நினைக்கல சார். இல்லை அவன் காலில் கூட விழுந்துருப்பேன். என் பிள்ளைய பிச்சு கொடுத்தல 11 மணிக்கெல்லாம் வெட்டிட்டா சார் என் பிள்ளைய. அங்கேருந்து சொன்னாங்க நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனேன். என் பிள்ளைய நான் போனமா தான் சார் பார்த்தேன். என்ன தப்பா சொன்னா 10 பேர்கிட்ட போய் என் பிள்ளைய பெத்தேன்னு எங்க அம்மாவை எப்படி சொல்லுவேன்ட்டு போனேன் சார். ஏன் பரவாயில்லடா, நான் தப்பு பண்ணாதானே நான் சொன்னேன் சார். என்ன பேச்சு கேட்காம போனா வெட்டிட்டுக்கிறாங்க சார். நான் அவளை போய் கேட்காம விட மாட்டேமான்னா அவன் ஆரம்பத்துலயே கத்தியா தின்தான் சார் வந்துக்கிறான். பையன் நிறைய 4 பேர் வெட்டிட்டாங்களா சார். என் பையனு 25 வயசு வரைக்கும் நான் வளர்த்தேன் சார். என் பிள்ளைலாம் போனமா தான் சார் பார்த்தேன் ஆஸ்பத்திரியில். இனிமே நான் எப்படி சார் பார்ப்பேன் என் பிள்ளைய எப்படி சார் பார்ப்பேன் என் பிள்ளைய எப்படி சார் பார்ப்பேன் என் பிள்ளைய வேணும் சார். என் பிள்ளை எனக்கு வேணும் சார். என் பிள்ளைய இல்லை சார். என் பிள்ளை கல்யாணம் ஆகலை சார். என் பிள்ளை ஏமாத்திட்டாங்க சார். 2 பேர் வந்தாங்க சார் கல்லுக்கடை மேட்டில் இருந்து இங்கே இருந்தோம். 1 ஹவரில் உன் பிள்ளைய வெட்டிடுறேன்னாங்க சார். வெட்டி கூறு போட்டு அனுப்புகிறேன்னாங்க. அது எப்படி செய்வாங்க நான் நினச்சேன் சார். சினிமாவில் தான் பார்த்துருக்குறோம், நிஜத்தில் நடக்காதுன்னு. உண்மையாக செஞ்சுட்டால சார். அவளுக்கு அப்படி தெரிஞ்சு நான் காலில் ஊந்துருப்பேன் சார். நான் என் வாழ்க்கையை பறிச்சுட்டாலே, ஏன்னா நான் ஆதியாக்கிட்டு போயிட்டாலே. என் புள்ள வருவாளா சார். பத்து 10:42 எனக்கு ஃபோன் பண்ணது உண்மைதானா? 10:42 அவர் பேர் என்ன? கோபிண்ணா. கோபாலகிருஷ்ணன் ஃபுல் பேர். கோபின்னு தான் நாங்கள் எல்லாருமே அவனை கூப்பிடுவோம். 10:42 எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறான். அப்புறம் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி, அவன் தம்பி சஞ்சய் அவனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஏம்நாத் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், அர்ஜென்ட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் இத்தனை நாள் 12 மணி வரையும் புனேரில் தான் சுற்றினு இருப்பேன். நேற்று உடம்பு முடியாமல் போய் ஃபோன் வீட்டில் போய் படுத்துட்டேன். இந்த டைம் இந்த மாதிரி நடக்குன்னு யாருக்குமே தெரிலண்ணா. என்னாச்சு? அது என்ன மோட்டிவ் நம்மளுக்கு கரெக்டாக தெரிலண்ணா. பசங்க 4 பேரோ 6 பேரோ தெரில. ஏரியாவில் போந்து அவனை வெட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு இனிமேல் தான் தெரியும். எனக்கு காலைல ஒரு 6-7 மணி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஃபோனை சைலண்டில் போட்டு பார்த்ததுனால எனக்கு தெரில யார் யார் ஃபோன் பண்ணாங்க. நான் காலையில் இருந்து பண்ணும்போது இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் பற்றி இருக்கிறாங்க. நேற்று அவர்கிட்ட பேசுங்களா நீங்கள் ஃபோனில்? நேற்று அவங்ககிட்ட பேசினேன், நேற்று பேசினேன். நேற்று அவன் ஃபோன் பண்ணியிருக்கிறான், ஆனால் நான் ஃபோனை எடுக்கலை. சைலண்டில் போட்டதுனால அவன் எனக்கு ஃபோன் பண்ணது தெரில. ஆனால் அவன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி
ஏம்நாத் எனக்கு பண்ண சொல்லுங்க, அர்ஜென்ட்டாக பண்ண சொல்லுங்கன்னு இருக்கிறான். இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியலண்ணா. எந்த பிரச்சனைனால பண்ணாங்க, என்ன மோட்டிவ் எதுவுமே நம்மளுக்கு தெரில. தலையில் வெட்டியிருக்கிறாங்க போல் பின்னாடி ஃபுல்லாகவே. தலை தான் நல்லா பொழுதுன்னு இருக்குது. ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே போய் பார்த்தோம். ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே ரத்தமாக தான் இருக்குது. என்ன மோட்டிவேஷன் கரெக்டாக தெரிலண்ணா. அதில் ஏதோ ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணுறாங்க. தெரிலண்ணா, அது எனக்கு தெரில. அதான் பொண்ணோட இது தொடர்பு இருக்குது. அதனால் பொண்ணு வந்து இங்கே வந்து கத்திரி போயிட்டு என்ன பண்ணுறேன். அப்போ பையன் இங்கே இல்லை. அப்போ பையன் வந்தோடனே நான் சொன்னோன்னே பையன் இப்போ சரிட்டு போய் நான் போய் கேட்குறேன் ஏன் இங்கே வந்தது அப்படின்னு போகுது. அதில் என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாது. 10:30 மணிக்கு ஃபோன் வருது, பையன் இந்த மாதிரி இங்கே இது பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ சின்ன பையன் போய் பார்த்துருக்குறான். ஆட்டோவில் தூங்கி போனது இதாகி ஏற்கனவே வந்து இப்போ இங்கே வந்து நைட்டு வந்தாங்க. இங்கே பசங்களாம் வரல, யாரும் வரல. இல்லை அவங்க வந்தாங்களா? பொண்ணு தான் வந்தது. என்ன சொல்லிச்சு? அதான் எங்கே அவன் அப்படியே அங்கே கத்தி அசிங்கமாக கத்தி அவன் இல்லாமல் இங்கே வெளியே போயிருக்காம அவன் என்ன பண்ணுறான் பாருங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. நைட்டே வந்து மிரட்டினாங்க. அவங்க 1 மணி நேரத்தில் வெட்டிடுன்னு சொல்லிட்டு மிரட்டி ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுறான் பாரு அவனை அப்படின்ட்டு சொல்லிட்டு போச்சு. அது உடனே பையனுக்கு ஃபோன் பண்ணினா இந்த மாதிரி வந்து கற்றுட்டு போகிறாங்க, யார் அப்படின்னு கேட்டோன்னே அதை நான் போகிறேன் நான் போய் கேட்குறேன்னு போய்ட்டு அப்புறம் ஒரு பையன் அங்கே போகல, இங்கே தான் இப்போ திருவாப்பள்ளியே பார்த்து இது பண்ணிட்டு வராங்க. 4 பசங்க அந்த பொண்ணு தான். நாங்கள் நேராக இங்கே இருந்தோம் சார். 4 பொம்பளை லேடிஸ் தான் இருந்தோம், பசங்கள்லாம் இல்லை. அங்கேருந்து அந்த பையன் வந்துன்னு இருந்தான். வந்துன்னு இருக்கும்போது ஒரு லேடி வந்தாங்க. வந்து அந்த பையனை வந்து அனாவசியமாக அசிங்கமாக கேட்டாங்க. பச்சை திட்டின உடனே அந்த பையன் வந்த பையன் அப்படியே திரும்பி போனவொடனே அந்த பையன் போய் அந்த அம்மாவை அடித்தான். ஒரு அடி அடிக்கிறதுங்காட்டியும் அந்த இறந்த பையன் போய் ஒரு அடி அடிக்கிறதுங்காட்டியும் மறுபடியும் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இவனை அடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளே 4 பேர் அங்கே ஏற்கனவே நின்று இருந்தாங்க. அங்கே வெளியில் ஒரு டிஃபன் கடையாண்ட ஒரு 4 பேர் நின்று இருந்தாங்க. யார் எவங்க நாங்கள் பார்க்கல. ஹெல்மெட் போட்டுருந்தாங்க, மங்கிக்குள்ளே போட்டுன்னு இருந்தாங்க. ஆளை நாங்கள் பார்க்கல. நாங்கள் வந்து இங்கே அவனை செய்கிறப்போ நாங்கள் இங்கே ஆளுங்கள்லாம் ஓடி வந்து கூப்பிட வந்தோம். தெருவில் எல்லாம் தூங்கின்னு இருந்தாங்க. தூங்கின்னு இருக்கும்போது நாங்கள் கூப்பிட வரும்போது அந்த பையனுக்கு வந்து அங்கே போகிறதுக்குள்ளே சர மாதிரியே இது பண்ண. அப்போ கூட நாங்கள் வெட்டிட்டாங்கன்னு பார்க்கல, அடிச்சுட்டாங்கன்னு தான் நினச்சோம். தூக்கும்போது தான் இந்த கழுத்து, இந்த பகுதி, இந்த மூளை இதெல்லாமே இதுவாகிடுச்சு. அவனுக்கு அங்கேயே அன்கண்டிஷன் இல்லை. இங்கேயே நாங்கள் தூக்கும்போதே ரத்தம் ஃபுல்லாக பாஞ்சு இருந்தது. பசங்க யாருமே தெருவில் இல்லை, எல்லாமே பொம்பளைங்க தான் இருந்தோமே. ஆம்பளை பசங்க கூட இல்லை. யாரையும் கூட்டின்னு வரத்துக்குள்ளே இந்த முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வரத்துக்குள்ளே ஆட்டோவில் தூக்குறோம். அப்போ தான் நாங்கள் அந்த ரத்தத்தையே பார்த்தோமே. அப்படியே தொங்கிச்சு, கழுத்து தொங்கிச்சு, ரத்தம் பாட்டுக்கு போயிட்ட உடனே அதுக்கப்புறம் தூக்கின்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா அங்கே என்ன ஆச்சுன்னா அந்த இது வச்சாங்க, வென்டிலேட்டர் வச்சு கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்போயே அவங்க அன்கண்டிஷனில் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்துக்குள்ளே இதுவாகிடுச்சு, பிரெயின் இதுவாகலை, இறந்துட்டான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பாவெல்லாம் வர வச்சோடனே அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம். இதுதான் இங்கே நடந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.